பிரச்சார பயணம் என்பது கோட்டைமேட்டில் தொடங்கிய பயணம் சென்னை கோட்டைக்கு சென்று நிறைவு செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 11 மாநகராட்சிக்குட்பட்ட வார்டுகள் உள்ளன. இந்த 11 வார்டுகளிலும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் முழுமையாக நிறைவேற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில், குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் வளர்ச்சி பெற்ற தொகுதி கோவை தெற்கு தொகுதி என்ற நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் சிறப்பான பணிகளை மாண்பு முதலமைச்சரிடத்திலே கேட்டு பெற்று செயல்படுத்துவோம் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய கோட்டைமேடு பகுதியில் வசிக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் ஒவ்வொரு இடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்வது, நடக்கூடிய தேர்தல் என்பது தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்குமான தேர்தல் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் களத்தில் நம்முடைய கோட்டைமேடு பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களில் எவரேனும் ஒருவர் யாருக்கேனும் மாற்றி வாக்களித்தால் மறைமுகமாக அது டெல்லிக்கு வழங்கக்கூடிய ஆதரவான சூழ்நிலையாக அமைந்துவிடும். அந்த வகையில் கோட்டைமேட்டை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை வாக்காளர் பெருமக்களும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் பாதங்களிலே வைத்து, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கோவை மாநகராட்சிக்கு இந்த 5 ஆண்டுகளில் 8700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்னும் பல்வேறு சிறப்பு நிதிகளை கொடுத்து மாநகராட்சியினுடைய வளர்ச்சிக்கும் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றி தர இருக்கின்றார்கள். எனவே திராவிட மாடல் அரசு 2.0 அமைவதற்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் கோவை தெற்கு தொகுதி உதயசூரியன் வென்றது. அதற்கு கோட்டைமேடு அதிக வாக்குகளை உதயசூரியனுக்கு வழங்கியது என்ற பெருமையை உருவாக்கி தர வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, நான் இங்கு பிரச்சார பயணத்திற்கு வருகின்ற பொழுது நான் அப்பா சொன்ன சொன்னேன், எங்க மாவட்டத்துல எங்க ஊர்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு பள்ளப்பட்டின்னு சொன்னேன். அப்ப அவர் திருப்பி சொன்னாரு, இல்ல இனிமேல் உங்களுக்கு கோட்டைமேடு தான் பிடிக்கும் அப்படிங்கிற கருத்தை சொன்னாரு. அந்த அளவிற்கு உங்கள் இல்லத்தில் ஒருவனாக, உங்களது சகோதரனாக, உங்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை கேட்டு பெற்று நிறைவேற்றக்கூடிய ஒரு எளிய தொண்டனாக, உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு சகோதரனாக பணியாற்றுவேன் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையின்படி அத்துணை திட்டங்களையும் முழுமையாக நம்முடைய பகுதிகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் ஒன்றுபட்டு வாக்களிப்பீர், உதயசூரியன் வெற்றி பெற செய்வீர், உதயசூரியன். நன்றி, வணக்கம்.